Hi friends, welcome back to our channel Double Damaka. எங்களோட anniversary and என்னோட பர்த்டேக்கு செகண்ட் gift வாங்குறதுக்காக தான் இப்போ கிளம்பி இருக்கோம். லேப்டாப் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. எங்ககிட்ட ஒரு லேப்டாப் உண்டு. அது ஒரு 9 இயர்ஸா ரொம்ப நாளா வர்க் பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷன்ல இல்ல. சோ எனக்கு பர்சனல் யூஸ்க்காக ஒரு லேப்டாப் வாங்கலாம் அப்படின்னு. லேப்டாப்ல இன்னும் வந்து எனக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும். பட் இன்னுமே எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரெய்னிங் தேவைப்படுது. சோ நம்ம புதுசா ஒரு லேப்டாப் வாங்குறோம். நல்லா ட்ரெயின் பண்ணி லேப்டாப்ல வந்து எல்லாத்தையும் ஒழுங்கா பழகுறோம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கோம். ஸோ என்ன வாங்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஃபாஹேல இருக்க எக்ஸைட் தான் வந்திருக்கோம். இங்கே தான் நிறைய மாடல்ஸ் இருக்கும். ஒரு கம்பெனிலேயே நிறைய வெர்ஷன் ஆஃப் லேப்டாப் இருக்கும். அதே மாதிரி பெரிய கடைக்கு போனோம்னா கொஞ்சம் செலக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து முதல்ல எடுத்த உடனே ஐமேக் தான் வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கவே நல்லா இருக்குது. பட் நமக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடையாது. நம்மளோட பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து எந்த ரேமு அந்த ஜிபி அதெல்லாம் பார்த்துட்டு ஹஸ்பண்ட் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து சும்மா லேப்டாப்பை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா பாப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க அப்பா கிட்டே இருந்தால். ஸோ நான் போய் எல்லா லேப்டாப்பையும் தனித்தனியாக பார்த்துருந்தேன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே ஏதோ 15% கேஷ்பேக்கு அதுக்கப்புறம் ஃப்ரீ கிஃப்ட்லாம் கொடுக்குறதா போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே பிரிண்டரும் பார்த்தோம். இங்கே எல்லார் வீட்லேயுமே ஆல்மோஸ்ட் பிரிண்டர் வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லாமே இப்போ ஸ்கூலில் வந்து பிடிஎஃப்ல தானே நமக்கு அனுப்பி டேக்கப் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு நைட்டாக சென்ட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் வீட்டில் வந்து பிரிண்டர் இருக்கும். அதான் நானும் இதெல்லாம் என்ன ரேட்டில் போயிட்டுருக்குன்னு. ஆக்சுவலாக பிரிண்டரோட இங்க்கு தான் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அங்கேயே இருக்கட்டும், நமக்கு வேண்டாம், நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டோம். ஹெச்பியில் வந்து லேப்டாப் வாங்கினா கூடவே பேக்கு அதுக்கப்புறம் மவுஸ் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா லெனோவாக்கு வந்து 15% கேஷ்பேக் கொடுத்துருந்தாங்க. இப்படி கொஞ்சம் ஆஃபரும் போயிட்டு இருந்தது. இந்த லேப்டாப் தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது டச் ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் ஃபோல்டபுள். ஆனால் இதில் வந்து ஸ்க்ரீன் வந்து எந்தளவுக்கு நிறைய நாள் ஓடும் அப்படின்னு தெரியலன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்க சொல்கிறதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு லேப்டாப் வாங்கியாச்சு. அதை வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பில் போடுற கேப்பில் கேமரா பார்க்க வந்தோம். நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், நம்மளும் கேமரா வாங்கலான்னு. இதுலேயும் அதே ப்ராப்ளம் தான். கேமரா வந்து விலை கம்மி. அந்த லென்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் லென்ஸ் மாற்றுவாங்க. அந்த லென்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஒவ்வொரு லென்ஸுமே ரொம்ப சேஃபாக லாக் பண்ணி பத்திரமா வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான லென்ஸு. ட்ரோனுமே அப்படி தான் கொஞ்சம் ஓகேவான ரேட்டில் தான் இருந்தது. எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே வச்சு அங்கேயே இருக்கட்டும். எல்லாத்தையும் டச் பண்ணி எடுத்திங்கன்னா சவுண்டு போட ஆரம்பிச்சிடும். லைட்டாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துல வச்சிடலாம். 360 டிகிரி அப்படி நமக்கு விலாகுக்கு தேவையானது. அதுக்கப்புறமா இந்த பைக்லலாம் போகிறவங்கலாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி உள்ளது எல்லாமே அவைலபிளாக இருந்தது. இது வந்து நம்ம கேமரா ஃபோட்டோ எடுத்தோடனே ஃபோட்டோவாக வரும்ல, அந்த கேமராவும் இருந்தது. இப்படி பில் போடுற கேப்பில் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். வாட்ச் கலெக்ஷன் இருந்தது. எக்ஸைட்டில் நைட்டு தான் போனோம். பட் நல்ல கூட்டமாக தான் இருக்குது. ஆளாளுக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டே இருக்காங்க. நம்மளோட லேப்டாப்புக்கு பில்லெல்லாம் போட்டுட்டு ஹாப்பியாக வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மங்காஃபில் இருக்க அண்டர் கிரவுண்ட் ஷாப்புக்கு போகணும். ஒரு சின்னதாக ஒரு திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, ஜஸ்ட்டு அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த கடையை பார்த்தோன்னா எனக்கு தான் செம்ம ஹாப்பி, நம்ம ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு. பட் கடையில் அந்தளவுக்கு எதுவும் திங்ஸ் இருக்காது. ஆல்ரெடி எல்லாம் பார்த்து அதே திங்ஸ் தான் இருக்குது. இப்போ எதுவும் புது ஸ்டாக் வராது. என்ன ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து நிறைய வரும். ஸோ பாப்பாவை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போகிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்குது. நம்ம இந்த பக்கமாக போனால் அவங்க அந்த பக்கமாக போகிறாங்க. ஏதோ குட்கலாக கையை பிடிச்சிட்டு வராங்க. எவ்வளோ நாள் இப்படியே இருப்பாங்கன்னு தெரியாது. ஹஸ்பண்டு தான் ஏதோ வேணும்னு சொல்லி வாங்க வந்தாங்க. கடைசியில் அவங்க ஒரு 1 மினிட்ல அது இல்லை அப்படிங்கிறத கடைக்காரன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் வந்ததுக்கு சும்மா போக முடியாதுல்ல. ஸோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு தான் போவேன். புதுசாக ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தே தருவேன்னு சொல்லி அங்கேருந்து நான் தான் பார்த்துட்ருக்கேன். அந்த கேப்பில் ஒரு பால் எடுத்து கொடுத்து கொஞ்சம் நேரம் விளையாண்டாச்சு. அதுக்கப்புறம் ஹேர் பேண்டு நெயில் பாலிஷ்லாம் என்னென்ன கலரில் புதுசாக வந்திருக்குன்னு போய் எட்டி பார்த்தாச்சு. ஹேடுன்னு அவன் பங்குக்கு வேறு ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தா லாக்கு சைக்கிளுக்கு இப்போது எப்பவும் சைக்கிள் தான், அதுக்கு லாக் போட்டு பத்திரமா வைக்கலான்னு லாக்கு வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன்.
அவங்க அப்பா விட்டுட்டு வேற ஒரு கடைக்கு வந்து அவங்களுக்கு தேவையானது வாங்க போயிருக்காங்க. அதுக்கு தான் இந்த சவுண்டு போட்டு அவள் கூப்பிடுறா. இப்படி தான் சத்தம் போட்டு இப்போ எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருக்கா. இன்னும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லா பேசிடுவாங்க. நம்மளோட லேப்டாப்பெல்லாம் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நம்ம வாங்கியிருக்க லேப்டாப் என்னென்னா ஹெச்பியோட லேப்டாப் 180 KD ஆச்சுது. நல்லா ஹேண்டியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதில் வந்து நம்பர்ஸ்க்குன்னு வந்து தனியாக அந்த சைடில் ஒரு நம்பர்ஸ்க்கு பாடு கொடுத்துருப்பாங்களா, அது இல்லை. கீபோர்டு கூடயே லெட்டர்ஸ் கூடயே மேலே வந்து நம்பர்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஹேண்டியாக இருந்தது. கூடவே சேர்ந்து ஒரு லேப்டாப் பேக்கும் ஒரு ஒயர்லெஸ் மவுஸு சார்ஜர் இது எல்லாமே நமக்கு கிடச்சிது காம்ப்ளிமெண்ட்டாக. ஸோ லேப்டாப்பில் வந்து பேக்கில் வந்து லேப்டாப் வச்சு பத்திரமா வச்சுக்கிட வேண்டியதான். அதில் வந்து ஆல்ரெடி சார்ஜ்லாம் இனஃபாக இருந்தது. பட் என்னென்னா எதுவுமே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க லேப்டாப்பை. நம்ம தான் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. ஜஸ்ட்டு ஆன் ஆகுது அவ்வளோதான். கேமரா எல்லாம் செக் பண்ணோம், நல்லா இருந்தது. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு அவங்க எல்லாம் இன்றைக்கி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளையிலேருந்து முழு நேரமாக எல்லாம் கற்றுக்கிட ஆரம்பிக்கணும். நமக்கு தெரிஞ்ச அந்த டைப்பிங்கு எக்ஸலில் கொஞ்சம் பேசிக் அவ்வளோதான் தெரியும். பட் இன்னும் கொஞ்சம் அதில் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுலேயே நிறைய இருக்குது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இனிமேலேருந்து டெய்லி ப்ராக்டிஸ் தான். ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் ஷாப்பில் இதெல்லாம் தான் வாங்கணும். எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கா. ஸோ ரெட் பெனில் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் எழுதி கொடுப்பேன். இது வந்து நல்ல லாபமாக இருந்தது. ½ KD ஒரு பென்னு வந்து 50 பில்ஸ் தான் வந்தது. ஸோ எடுடா பென்னு அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. இது வந்து ஹெலினுக்காக வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நான் என்னோடய பர்த்டேக்கும் ஆனிவர்சரிக்கும் வாங்கினேன். ஒரு லேப்டாப், கொஞ்சம் ஹேண்ட்பேக், அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு. இதே மாதிரி தான் சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் இனிமேல் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்.